நாட்டையே உலுக்கின இஸ்ரேல் பெண் கர்நாடகாவில் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்குக்கு இப்ப நீதிமன்றம் ஒரு தரமான தீர்ப்பு வழங்கியிருக்கு. இஸ்ரேலை சேர்ந்த 27 வயசான பொண்ணு போன வருஷம் மார்ச் 6ஆம் தேதி நைட்டு 10:30 மணி போல கர்நாடகாவில் அவங்க தங்கியிருந்த ரெசார்ட் பக்கத்தில் உள்ள துங்கபத்ரா அணையோட கால்வாய் பகுதிக்கு போயிருக்காங்க. அவங்க கூட ரெசார்ட் பெண் உரிமையாளர், அதே ரெசார்ட்ல தங்கியிருந்த அமெரிக்காவை சேர்ந்த டேனியல், மகாராஷ்டிராவை சேர்ந்த பங்கஜ், ஒரிசாவை சேர்ந்த பிபாஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் போயிருக்காங்க. அந்த டைம்ல பைக்ல வந்த 3 பேர் அந்த இஸ்ரேல் பொண்ணுட்ட காசு கேட்டு தகராறு பண்ணிருக்காங்க. இதை தட்டி கேட்ட டேனியல், பங்கஜ், பிபாஸ் இவங்க 3 பேரையுமே தாக்கி கால்வாயில தள்ளி விட்டுட்டு அந்த இஸ்ரேல் பொண்ணையும் ரெசார்ட் பெண் உரிமையாளரையும் இழுத்துட்டு போய் 3 பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க. கால்வாயில தள்ளிவிடப்பட்ட 3 பேர்ல பிபாஸ் என்பவர் உயிரிழந்துட்டாரு. இப்படி ஒரு சம்பவத்தை பண்ண மல்லே, சாய், சரணப்பா இவங்க 3 பேரையுமே போலீஸ் கைது பண்ணி ஜெயில போட்டாங்க. இப்படி மன்னிக்க முடியாத தப்ப பண்ண இவங்க 3 பேருக்குமே இப்ப நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்து தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஒருத்தனுக்கு 21 வயசு, ஒருத்தனுக்கு 22 வயசு, ஒருத்தனுக்கு 28 வயசு. இந்த வயசுல இப்படி ஒரு தப்ப பண்ணி அவங்களோட வாழ்க்கையவே தொலைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க.